வணக்கம். ஹச்சுசாரா கிரியேஷன் இந்த சேனலில் லாஸ்ட் வீடியோவாக ஜிப்பாக எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் மினியேச்சருங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் லேடிஸ்க்கான ஓவர் கோட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் மினியேச்சர் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து எப்போவுமே நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட சாம்பிளில் வந்து டயக்ராம் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டோம்னா இதோட அவுட்கம் இப்படி தான் வரும் அப்படிங்கிற கிளாரிட்டி வந்து நமக்கு இருக்கும். இந்த ஓவர் கோட் பார்த்தா பேக் சைடில் ஒரு க்ளோஸ் நெக்காக தான் இருக்கும். கீழே ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி கீழே மட்டும் கொஞ்சம் கர்வாக நம்ம ஓப்பன் வந்து கோட்டில் ஓப்பன் இருக்கும். இதில் நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோப் அட்டாச் பண்ணி டாஸில் தொங்க விடுறது, இது மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை டிசைன் பண்ணிக்கலாம். நான் இதில் சிம்பிளாக ஒரு ஓவர் கோட் மட்டும் எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து நம்ம சாம்பிள் டயக்ராம். இப்போது இதில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒரு 28 இன்ச்சஸ் ஒரு 30 இன்ச்சஸ்க்குள்ளே இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன பசங்களுக்கு இந்த ஓவர் கோட் கரெக்டாக இருக்கும். நம்ம பாடியிலேருந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தும் நம்ம வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த ட்ரையாங்குலர் ஸ்கேலில் வச்சு தான் நம்ம எப்போவுமே வந்து ஒரு டிராஃப்டிங் வந்து பண்ணுவோம் ரெக்கார்ட் நோட்டில். இந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்து ஒரு லைன்ஸ் மார்க் பண்ணிக்கணும். 1:4 சைடு வச்சு தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நம்ம மார்க் பண்ணுவோம். லென்த்து வந்து 15 இன்ச்சஸ், அதாவது இந்த ஓவர் கோட் வந்து நமக்கு எவ்வளோ லென்த் வேணும், அண்டர் பஸ்ட்டு கீழே மட்டும் கொஞ்சம் லென்த் இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து ஒரு லாங் ஃப்ராகில் மேலே ஓவர் கோட் போட போகிறோன்னா அதுக்கேற்ற ஹைட் நம்ம பாடியில் எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். இதில் 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட வித்து வந்து 2 இன்ச்சஸ், அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட நெக்கு டீப்பையும் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணிக்கணும். பேக் சைடில் ஒரு சின்ன கர்வில் வந்து நமக்கு பேக்கோட நெக்கோட டீப்பும் ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் வச்சுருவோம் நம்ம. அதே மாதிரி ஆர்ம் ஹோலோட டெப்த்து வந்து 5 இன்ச்சஸ், ஷோல்டரும் 5 இன்ச்சஸ், ரெடி ஷோல்டர் 3 இன்ச்சஸ் வரும். இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து நம்ம ஃபார்முலா என்னென்னா செஸ்ட் டிவைட் பை 6 போட்டு அதை வந்து நீங்கள் டிப்த்தாக யூஸ் பண்ணிக்கலாம். செஸ்ட் எவ்வளோ வேல்யூவோ அந்த வேல்யூ வந்து டிவைடட் பை 4 போட்டு அதில் இருக்க வேல்யூவை நீங்கள் செஸ்ட் ரவுண்டாக இதில் ஏன்னா 4 டைம்ஸ் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுவோம் கிளாத்தை மார்க் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் வந்து இந்த செஸ்ட் லைனை விட ஒரு 1 or 2 இன்ச்சஸ் வந்து நம்ம எக்ஸஸாக கொடுத்து அதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். லென்த்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்தோ அதே லென்த் எடுத்துக்கலாம். செஸ்ட்டோட வேல்யூ வந்து டிவைடட் பை 4 போட்டு ஈஸ் அலவன்ஸ் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும். செக் பண்ணாதவங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். பாட்டமில் இதை மாதிரி 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி அந்த இடத்துல கர்வாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட் சைடுக்கான மார்க்கிங் ஓவர். இந்த மாதிரி ஒரு பேப்பர் கட்டுக்கு பேப்பரை முதல்ல 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். வித் வைஸ் ஒன்ஸு ஹைட் வைஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணி 4 கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுட்டு எந்த இடத்துல வந்து ஃபோல்டர் எட்ஜ் இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம மார்க்கிங் எல்லாமே பண்ணணும். இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கிற இந்த கரெக்டான இந்த ஷார்ப் இது வந்து நம்மளோட பாடியோட மிட் பாயிண்ட்டாக இருக்கும். அதனால தான் எல்லா வேல்யூஸையும் நம்ம வந்து 4ஆல் டிவைட் பண்ணி நம்ம மார்க் பண்ணுறோம். டோட்டல் ஓவர் கோட்டோட ஹைட்டு நம்ம வந்து டிராஃப்டிங் பண்ணும்போது சென்டிமீட்டர் சைடையும் அதே அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஸ்கேலை இன்ச்சஸ் சைடில் வச்சு பேப்பர் கட் பண்ணிப்போம். இந்த இன்ச்சஸ்க்கும் சென்டிமீட்டருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தனி வீடியோவாக போட்டிருக்கேன் சேனலில், செக் பண்ணி பாருங்கள். ஆர்ம் ஹோல் டெப்த்து அதோட ஃபார்முலா வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 6 அதை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஷோல்டர் என்ன வேல்யூ வைக்கிறோமோ சேம் வேல்யூ டெப்த்தாகவும் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தோட டீப்பை மார்க் பண்ணி ஸ்கொயர் பண்ணிவிட்டு என்ன ஷேப் வேணுமோ நம்ம அந்த ஷேப்பை வந்து அதில் மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு அண்ட் ரவுண்டு, ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு வி மாதிரி ஒரு ஷார்ப்பு ஸ்டாண்டிங் லைனில் கொஞ்சம் கர்வ்டு வி மாதிரி நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு கீழே பாட்டமில் எவ்வளோ வித் வேணுமோ செஸ்ட் லைனில் இருக்கிற வித்தை விட கீழே பாட்டமில் ஒரு 1 இன்ச்சஸ் எக்ஸஸாக கொடுத்து அதை ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மேலே 7 அப்படின்னு இருந்ததுன்னா கீழே வந்து 8 இன்ச்சஸ் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அந்த செஸ்ட் லைனில் இருக்கிற டாட்டையும் இதையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சைடு வந்து ஃபினிஷ் ஆகிடும். கீழே 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி கர்வாக கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாட்டமில் நமக்கு கர்வாக வரக்கூடியது ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவுட்டரில் இருக்கிற பேக் சைட் பார்ட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடணும்.
பேப்பர் கட் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிங்கன்னா கிளாத்தை வந்து ரொம்ப கம்மியாக தேவைப்படும் உங்களுக்கு. டைரெக்டாக நீங்கள் கிளாத்தில் இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கிளாத் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். இப்போ இந்த எக்ஸஸாக சைட்லலாம் இருக்குது இல்லையா, அந்த கிளாத்லாம் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து நிறைய இருக்கும். இதுவே நீங்கள் பேப்பர் கட் போட்டுட்டு அதை ஒரு கிளாத் மேலே சிங்கிளாக அப்படியே லே பண்ணி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிளாத்தோட வேஸ்டேஜ் வந்து நீங்கள் குறைச்சிடலாம். இந்த மாதிரி சைட்ஸை கட் பண்ணிவிட்டு பேக்கோட நெக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பேக் கிளாத்தை தனியாக செப்பரேட்டாக எடுத்துடணும். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் பாட்டமில் கர்வ் இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இருக்கும். அதனால் இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்கையும் அந்த சென்டர் ஓப்பனையும் கீழே பாட்டமில் கர்வ் இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து நமக்கு ஷோல்டர்ஸ் வந்து இந்த மெத்தடில் வந்து ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் ஆகியே வரும். இப்போ நம்ம சிங்கிளாக நம்ம வந்து ஒரு கிளாத்தில் வச்சு கட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ கிளாத் தேவையோ 1/2 இன்ச் வந்து மேக்ஸிமம் நமக்கு போதும். 1/2 இன்ச்சுங்கிறதே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கர்வாக கீழே பாட்டமை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் கட்டிங் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஓவர் கோட்டோட அப்படியே சாம்பிள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது இதை வந்து நீங்கள் வந்து கிளாத்தில் சிங்கிளாகவோ இல்லாட்டியும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணியும் வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனி பீஸாக இருக்கிறதுனால நான் இந்த கிளாத்தை அப்படியே வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸஸாக கொடுத்து அந்த மார்க் பண்ண அப்படியே வந்து அந்த ஷேப்பை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஷோல்டர்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த கட் பண்ணி எடுத்த இந்த 2 கிளாத்தையும் நம்ம வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு மட்டும் நமக்கு கிளாத் விட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை அட்டாச்சாக 4 ஃபோல்டில் வரும். நம்ம செப்பரேட்டாக கட் பண்ணியிருக்கிறதுனால செப்பரேட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் செப்பரேட்டாக இருக்கிறதுனால ஷோல்டர்ஸில் நம்ம ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிக்கணும். இந்த 2 ஷோல்டர்ஸ்லேயும் நம்ம கட் நல்லா அதில் லைன் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே சேம் வித்தில் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். நம்ம வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எவ்வளோ கொடுக்குறோமோ அதே சேம் மெஷர்மெண்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. மினியேச்சரை விட நீங்கள் பெரிய ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் வந்து நார்மல் வந்து ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எவ்வளோ கொடுக்குறீங்களோ சீம் அலவன்ஸ் அந்த அலவன்ஸை கரெக்டாக 1/2 இன்ச் கொடுக்குறீங்கன்னா 1/2 இன்ச் இல்லை என்ன அளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அவுட்கம் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் இந்த 2 ஆர்ம் ஹோலோட கர்வ் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த கர்வ் பார்ட்லாம் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அதில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுனால ரா எட்ஜஸை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜரி மெட்டீரியல் நான் வந்து சில்க் மெட்டீரியலை வந்து பார்டர் மெட்டீரியல் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி ராங் சைடு மேலே வச்சுட்டு கீழே வந்து ராங் சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடணும். ரைட் சைடு வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண இடத்துல இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுக்கணும். அப்படி கட் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் அதை திருப்பும் போது கரெக்டாக உங்களுக்கு டேர்ன் ஆகி வரும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மேலே இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடணும் இந்த க்ராஸ் பீஸை. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். சேம் ப்ரொசீஜரில் தான் வந்து 2தோட ஆர்ம் ஹோலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துடணும். இதே மாதிரி தான் பேக்கு ஃப்ரண்ட்டு இந்த ஃபுல்லாக வந்து ஒரு க்ராஸ் பீஸ் வச்சு கீழே பாட்டம்லேருந்து அப்படியே நெக்கு ஃபுல்லாக பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த இன்னொரு சைடில் இருக்கிற ஓவர் கோட்லேயும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி ராங் சைடில் தான் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த க்ராஸ் பீஸ் ஜரி க்ராஸ் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி குட்டி குட்டி கட் கொடுத்துட்டு அப்புறம் ரைட் சைடில் அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே ராங் சைடில் 2 சைட்ஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கீழே பாட்டமை வந்து ரா எட்ஜஸை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க பேக் சைடில். அதுக்கப்புறம் சைட்ஸை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவர் கோட் வந்து ரெடி ஆகிடும். மென்ஸ் ஓவர் கோட் எப்படி வந்து பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.